சென்னை கம்பன் கழகத்தின் பொன்விழா ஆண்டின் தொடக்க ஆண்டு நிகழ்வாக இது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது 7வது திங்களாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இன்றைக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய எஸ்எம் இதயத்துல்லா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு தொழில் அதிபர். அடுத்தது தேசிய கட்சியின் ஒன்றில் பொறுப்பாளராகவும் இருக்கிறார். இதையெல்லாம் கடந்து கம்பன் கழகம் அவரை அழைத்திருப்பதற்கான காரணம், கம்பன் கழகம் தொடங்கிய சில ஆண்டுகள் கடந்த பின்னாடி தொடர்ந்து 4 நூற்றாண்டுக்கு மேலாக கம்பன் கழகத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறவர். மற்றவர்களைப் போல இவர் வணிகம் செல்வதற்காக அயல்நாடுகளுக்கு சென்றாலும் கூட மிகச்சிறந்த பயண கட்டுரைகளை தொடர்ந்து ஒரு 25-30 நூல்களுக்கு மேலாக எழுதிய பெருந்தகை. சென்னை கம்பன் கழகம் கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் நடத்துகிற போட்டிகளில் திருக்குறளில் சீரா புராணத்தில் ஒரு மதிப்பீடு செய்கிற நடுவராக அழைக்கும் போதெல்லாம் வந்து உதவக்கூடிய பெருந்தகையாளர். முதலிலெல்லாம் சென்னை கம்பன் கழகத்தினுடைய நிறைவு நாள் அன்றி நடக்கக்கூடிய பட்டிமண்டபத்தில் நோக்கர்கள் சார்பாக ஒரு பதிவு இருக்கும். அந்த நோக்கர்கள் சார்பாக இருக்கிற பதிவில் ஒரு முறை தேர்தல் ஆணையராகவும் அவர் இருந்திருக்கிறார். ஆகவே ஒரு ஆணையருக்கு பக்கத்தில் இன்னொரு ஆணையர், எல்லாம் முன்னாள் ஆணையர்கள். மிகச்சிறந்த திருக்குறள் மிகச்சிறப்பாக கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். ஒரு 30 நூல்களுக்கு மேலாக செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவரை இப்போது தலைவர் அவர்கள் தன்னுடைய உரையை சில மணித்துளிகள் ஆற்றுவார். புகழ் அனைத்தும் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான பரம்பொருளுக்கே உரித்தாகட்டும். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் எங்களது கம்பன் கழகம் பாரதிய வித்யா பவன் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ராமர் எத்தனை ராமர் என்ற ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு பேருரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர், ஒரு காலத்திலே திருப்பூர் நகரத்திலே என்னை போன்று அரசியலிலே ஸ்தாபன காங்கிரஸிலே பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த நிழலிலே கட்சியிலே பணியாற்றியவர். இந்த உண்மை உங்களில் பலருக்கு தெரிந்ததா இல்லையா என்பது தெரியாது எனக்கு. இலக்கிய பேரறிஞர், எழுத்தாளர், இப்படி பன்முகத்தன்மை கொண்ட எனது அன்பு நண்பர். அது தேசிய கட்சியில் இருந்தார் பெருந்தலைவர் காமராஜர், வேற ஒன்றும் பெரிய விஷயம். அதாவது என்னோடு அவரை சேர்த்துக் கொள்கிறேன், அவ்வளோதான். ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்வில் ராமரை பிடிக்கும், ஏன் பிடித்தது, அழகிலா விளையாட்டுடைய அவர் தலைவர் என்ற தலைப்பிலே பேச வந்திருக்கக்கூடிய அவரையும், அவர் தலைவர் என்பதால் பேச வந்திருக்கக்கூடிய சத்யபிரியா அவர்களையும், விருது பெற வந்திருக்கக்கூடிய குடியேற்றம் திருப்பத்தூர் கம்பன் கழகங்களுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய முனைவர் தமிழ் திருமால் அவர்களே, இங்கே நிரலுரை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு நண்பர், நீண்டகால நண்பர், வழக்கறிஞர் பால சீனிவாசன் அவர்களே, எங்களுக்கெல்லாம் பின்னணியில் இருந்து எங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய, எல்லோராலும் அக்கா என்று அன்பாக, அம்மா என்று ஆசையாக அழைக்கப்படக்கூடிய கம்பன் கழகத்தினுடைய முன்னோடி, அவருக்கு வாழ்த்து சொல்லணும். நம்ம எல்லாரும் சமீபத்தில் தான் நாங்கள் அவரை செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கின்றோம்.
ஒரு ஒரு சிறந்த செயலாளர் கம்பன் கழகத்திற்கு பொன்விழா ஆண்டிலே கிடைத்திருக்கிறார். அதான் பெரிய விஷயம்னா பொன்விழா ஆண்டு. நம்முடைய முனைவர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்களை, புதுகை தர்மராஜன் அவர்களை, மலர்மன்னன் அவர்களை, இப்படி இங்கே வந்திருக்கக்கூடிய கம்ப ஆர்வலர்களை, நண்பர்களே, நீங்கள் தலைமை உரை ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதிகம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருள் அதுக்குள்ளே இருக்குது. ஆமாம், இருந்தாலும் கூட ஓரிரு வார்த்தைகளை நான் சொல்லாதிருந்தால், கம்மனுடைய விழாக்களிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நான், மானுடமும் வென்றதம்மா என்ற மானுடத்தின் மகிமையை பேசிய கம்பனுடைய விழாவிலே மானுடமாக வந்தவராக இந்த மண்ணிலே உதித்த ராமரை பற்றி பேசக்கூடிய இந்த நிகழ்விலே உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிய வேண்டும். சைவமும் வைணவமும் எல்லாம் ஒன்றுதான், சில சிறிய கோடுகள் தான் பிரிக்கும். வைணவத்தை எடுத்துக்கொண்டால் விண்ணில் உள்ளவர்களை மண்ணிற்கு அழைத்து வந்து மண்ணில் மனிதர்களோடு அவர்களை மலரவிட்டு இந்த மனிதன் வெல்ல வேண்டும் என்பதற்காக வந்தது வைணவம். அது சரணாகதி தத்துவத்தை சார்ந்தது. சைவம் என்றால் மண்ணிலே பிறந்த மனிதர்களை, நாயன்மார்களை, வையத்து வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவனின் கூற்றுப்படி அந்த மண்ணில் பிறந்த மனிதர்களை விண்ணுக்கு உயர்த்துவது சைவம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நமக்கு 3 தத்துவங்கள் இருக்கிறது. ஒன்றை ஒன்றாக பார்த்தால் அது அத்வைதம், ஒன்றை ஒன்றாக பார்த்தால் அத்வைதம், ஒன்றை இரண்டாக பார்த்தால் அது துவைதம், இரண்டை இரண்டாக பார்த்தால் அது விசிஷ்டாத்வைதம். இத்தகைய அற்புதமான ஒரு சித்தாந்தத்தை இந்த மண்ணிலே விதைத்தது இந்த நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம், வேதம் இத்தனையும் இந்த நாட்டிலே நாமெல்லாம் பிறந்ததற்காக நாம் மகிழ வேண்டும். இன்னர கங்கை ஆரெங்கள் ஆரே என்று பாரதி பாடினானே, மண்ணும் இமயமலை எங்கள் மலையை என்று பாடினானே பாரதி. அந்த பாரதி தான் பாடினான் பரம்பொருள் ஒன்றே என்று. வைணவமும் சைவமும் சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் ஒன்று, 1000 தெய்வம் உண்டு என்று அலையும் அறிவிலிகால் என்று சொல்லக்கூடிய அந்த பாரதி கம்பனை பின்பற்றியவன். அதனால்தான் கம்பனை ஒரு உயர்வு நிலையிலே கொண்டு போய் வைத்தான். அந்த பாரதி தான் சொல்றான், ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியன், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர், புரிந்தும் புரியாது அறிந்தும் அறியாத பரம்பொருள் ஒன்றே. இந்த ஒன்றை நாம் மனதில் ஈர்த்து கொண்டால் ராமரை எளிதாக நாம் அடைய முடியும். கம்பனின் காவியத்தை விளக்கமாக நாம் அறிய முடியும். இன்று ராமர் எத்தனை ராமர்? சீதை மணாளனாக சீதாராமன், தசரதனின் புதல்வனாக தசரதராமன், கோதண்டத்தை உடைத்ததனால் வளைத்ததனால் கோதண்டராமன், இப்படி எத்தனையோ ராமர்கள் சொல்லலாம். என்றாலும் கூட இன்றைய காலகட்டத்திலே ராமரை நாம் எப்படி பார்க்கலாம் என்பதற்காக வேண்டி ஓரிரு நிமிடங்களிலே அதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு ஜனநாயக ராமன், ஜனநாயக ராமன். மக்கள் ஏதோ பேசிக்கொண்டார்கள் என்றாலும் கூட அதை உள்வாங்கி மனைவியே ஆனாலும் கூட தீர்ப்பு கொடுத்தவன்.
மக்கள் விரும்பியதை செய்ய வேண்டும், வழிமறித்து நீங்கள் இங்குதான் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட முகம் கோணாமல் அவர்களுக்காக தன்னை அந்த இடத்திலே இருத்தி பிறகு தன் வழி சென்றவர்தான் ராமன். இதுதான் ஜனநாயகம். மக்களுக்காக வாழ்ந்த ராமன் ஜனநாயக ராமன். நல்லிணக்க ராமன், இந்த நாடு முழுதும் பேசப்படக்கூடிய நல்லிணக்கம். விபீஷணன் வேற்று ஒரு எதிர் முனையிலே இருந்தாலும் அவன் அடைக்கலம் பெற வந்த பொழுது இவருக்கு அடைக்கலம் தரக்கூடாது என்று சொன்ன நிலையிலும் கூட ஒரு நல்லிணக்கம் உருவாக பாடுபட்ட ராமன் நல்லிணக்க ராமன். அடுத்து நீங்க சமூக நீதி ராமன். சமூக நீதி, இந்த குகனோடும் ஐவரானோம் என்று சொல்கிறார்களே, குகன் ராமனை மிக உயர்ந்த நிலையிலே பார்க்கின்றான். ராமன் தன்னை தாழ்த்தி நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும் என்று சொல்வார்கள். தன்னை தாழ்த்தி நானும் நீனும் சகோதரன் என்ற உறவை சொல்லி, நீ வேறல்ல நான் வேறல்ல என்று கூறி ஒரு சமூக நீதியை உருவாக்கியவன் ராமன். அதே மாதிரி சமத்துவ ராமனாக எப்படி பார்க்கலாம்? அங்கதன் உடைவாளி அந்த அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தாச்சு. நான் முழுமையாக பாட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். அனுமனுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்க முடியல. ராமாயணத்தில் ராமருக்கு அடுத்த ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய அனுமன் குறைக்கினமாக இருந்தாலும் கூட யாருக்குமே கொடுக்காத ஒரு வாய்ப்பை அந்த தன்னுடைய தோளோடு தோள் பொருத்தி மகிழ்ந்த அந்த ராமன் தான் சமத்துவம், தன்னையும் அனுமனையும் ஒன்றாக பார்த்த சமத்துவ ராமன் என்று சொல்லலாம். பாசிச விரோதம் இன்னைக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய வார்த்தை. ஏதோ ராமன் அரக்கர்களை கொல்ல வரவில்லை. அரக்கர்கள் என்றால் இரக்கம் என்ற ஒரு குணம் இல்லாதவன் தான் அரக்கன் என்று கம்பன் பாடுகின்றார். அந்த அரக்கர்கள் எப்பொழுதெல்லாம் தீமை இழைக்கிறார்களோ, முனிவர்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ, நல்லவர்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ, அப்பொழுதுதான் அவன் தன்னுடைய ஆயுதத்தை கையில் எடுத்தவன். ஆக பாசிசம் என்று வந்தால் அதை ஒழிக்கும் இடத்திலே இருந்தவன் தான் பாசிச ராமன். பல்லுயிர் ஓம் ராமன் ஜடாயு பறவைகளுடைய தலைவனாக இருந்தாலும் கூட தன்னுடைய பெரிய தந்தையாக நோக்கி அந்த ஜடாயுவையும் அது 3 அறிவா 4 அறிவா என்றெல்லாம் பார்க்காமல் 6 அறிவு உள்ள மனிதனாக கொண்டு நீர்க்கடன் செய்து ஒரு பல்லுயிர் ஓம்பும் ராமனாகவும் நம்முடைய ராமன் காட்சி அளிக்கிறார். அடுத்து மன்னிக்கும் மாணிக்க ராமன். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் கைகேயி கதையை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. இவ்வளவு கொடுமைகள் இழைத்திருந்தாலும் அந்த கொடுமைக்கு காரணம் என்ன என்பதை அவர் அறிவார். இந்த நிலையிலும் கூட தீயல் என நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆகுக என்று சொன்னானே, வரம் கேட்டானே தன் தந்தையிடம். இதை விட மன்னிக்கக்கூடிய ஒரு சூழல் யாருக்காவது வருமா? மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு. இவ்வளவு கொடுமைகள், ஒரு புதுசாக கட்டிட்டு வந்த மனைவி, அந்த மனைவியை இழுத்துட்டு காட்டுக்கு போகிறாருன்னா எவ்வளோ பெரிய சிரமம், எவ்வளோ பெரிய துன்பம். ஆக அந்த கணவனே அந்த மனைவியையும் மன்னிக்கவில்லை, அவளுடைய மகனையும் மன்னிக்கவில்லை, பரதனையும் மன்னிக்கவில்லை. கொடுத்த 2 வரத்தையும் பயன்படுத்தி கொண்டான் ராமன். இதான் மன்னிக்கும் மாணிக்க கோயில் என்று சொல்வார்கள். இவ்வளோலாம் எல்லாம் பரவாயில்லை. ஆனால் ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் தன் தவறை தான் ஒத்துக்கொள்வதில்லை. தன் தப்பை யாருமே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க.
கூனி இவ்வளவு கொடுமைகள் செய்வதற்கு காரணம் என்ன என்பதை ராமன் உணர்ந்தான் அல்லவா? யான் ஓர் தீமை இழைத்ததால் வெந்துயிர் கடலிலே வீழ்ந்தேன் என்று அந்த பாடலை நான் சுருக்கி சொல்லுகிறேன். நான் தீமை இழைத்தவன். நீ உலகமெல்லாம் ராமனை புகழட்டும். நான் ஒரு தீமையை இழைத்தேன். அந்த தீமை எனக்கு தெரியும். நான் அறிந்து அறியாத காலத்திலே செய்தாலும் கூட அந்த தீமை நான் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம், தன் தவறை ஒத்துக்கொண்ட அந்த மனப்பக்குவம், தவறையும் ஒத்துக்கொண்ட ராமன். இப்படி ராமன் எத்தனையோ ராமன் என்று சொன்னாலும் கூட இங்கே பல ராமன்களை பேச வந்திருக்கிறார்கள். என்னால் முடிந்த இந்த கால ராமனையும் நான் பேசி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெய்ஹிந்த். இப்போது அவருக்கு நம்முடைய செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள்.